எங்கே பார்த்தீங்களா, வீட்டில் இல்லை, நாங்கள் வந்து அவுட்டிங் வந்திருக்கோம். எங்கன்னா ஒன் டே ட்ரிப் வந்து இங்கே திருநெல்வேலி வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். அதனால் சரி வர வழியில் வீட்லேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஹோட்டலில் சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது சூப்பராக இருக்கும் இல்லையா. நைட்டு அங்கே சாப்பிட்றதும் சரி. இப்போ வந்து நம்ம மதியம் வந்து இங்கே சாப்பிட்டுக்கலான்னு இப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கோம். சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். தக்காளி சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு எங்கடி சாப்பிட்டுட்டு சும்மா சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு என்கிட்டையும் தீர்ந்து போச்சு. லெமன் சாதம், அப்புறமா தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாம் காலி. தக்காளி சோறு மட்டும் கொஞ்சம் இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்புவோம். வர வழியில் காட்டுறதுக்கு நான் வந்து மறந்துட்டேன், தூங்கிட்டேன். அதனால காட்டுறதுக்கு முடியல. சரி நீ போகிற வழியெல்லாம் காட்டுறேன். நாங்கள் இன்றைக்கி நைட் ட்ராவல் தான் பண்ணுவோம். நைட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்ற நேரத்தில் ட்ரெயின் வேற ஒரு பக்கம் போயிடுச்சு. இது என்ன இடம்னு சரியா தெரியல, பேர் தெரியல. மதுரைக்கு பக்கத்தில் தான் அந்த அங்கே ஒரு டோல்கேட் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் கொடரோடு டோல் தாண்டி வந்து நின்று சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்ட நேரத்தில் ட்ரெயினும் போச்சு. ஒரு நாய்க்கு நான் வந்து அஸ்மா சாப்பிடுறேன். நாய் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. சரி ஐயோ பாவம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அஸ்மாவை சாப்பிட்றவள்கிட்ட கூட குர்ரி உனக்கு சோறு இல்லைன்னா பரவாயில்ல சொல்லி வாங்கி வச்சா. அது என்னுடைய நக்களை பார்த்துட்டு எங்கள் வீட்லேயே கறிசோறு போடுவாங்க. உன்னோட தக்காளி சோறு எனக்கு எதுக்கிட்டு அது பாட்டுக்கு மூஞ்சை கட்டிட்டு போயிடுச்சு. அங்கே வேறு அங்கே கூட வச்சுக்க சாப்பிடாம கூட போயிடுச்சு. அஸ்மா பாவம் சாப்பிட்டுருந்தாலும் அஸ்மாவான்னு சாப்பிட்டுப்பா. நீங்களும் உங்கள் தக்காளி சோறு நான் பாட்டுக்கு ஓடிட்டான். சரி அதான் அந்த நாய் தான் குட்டி போட்டிருக்கு போல. தான் அங்கே 3 குட்டி போட்டிருக்கு அந்த நாய். அங்கே அவங்க பின்னாடியே ஓடிச்சு. அதான் அம்மா நாய் தான், குட்டி போட்ட நாய் தான். அவங்க குட்டி அங்கே இருக்குது, 3 குட்டி இருக்குது. சரி போகலாம். வெயில் இங்கே கூட நம்ம கோயம்புத்தூரை விட இங்கே வெயில் எனக்கு பரவாயில்லன்னு தான் தோணுது. ஏன்னா கொஞ்சம் நிழலாகவும் இருக்குது, கொஞ்சம் மழை இது வெயிலாகவும் இருக்குது. ஆனால் அங்கே வெயில் மட்டும்தான் அடிக்குது நம்ம கோயம்புத்தூரில். மதுரை கிட்ட பரவாயில்ல. டீக்கு மட்டும்தான் சூப்பராக இருக்கும். ஏய் என்ன எனக்கு ஒன்று வாங்கிட்டு இல்லையா? என்னது அது? ஹார்லிக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் உனக்கு கூப்பிடலான்னு தான் பார்த்தேன். அடிக்கிற வேலைக்கு நீ கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். ஒன்று குடுறா. அன்னைக்கு கூட பால் திக்கா இருந்த மாதிரி தெரியலமா, இன்னைக்கு என்ன திக்குன்ற பால் சூப்பராக இருந்துச்சா. இங்கே நல்லா இருக்கு. கோயில்பேட்டைக்கு முன்னாடியே ஸ்ரீ கிருஷ்ணா பண்ணைப்பால் அப்படின்னு ஒரு டீ கடை பேக்கரி இருக்குது. அங்கே வந்து இதை விட நைட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜேன்னு இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து இங்கே குடிச்சிருக்கோம். அதனால அதே பழக்கத்துக்கு இன்றைக்கி வந்து நிறுத்தணும். மதியம் 3:45 வந்து நிறுத்திருக்கிறாங்க. ஏறு உள்ளே ஏறு. எதுக்கு வெயில் அடிக்கிறோம்? மில்கி பார் பட்டர் ஸ்காட்ச்ல மில்கி பார் வாங்கினோம். சூப்பரா இருக்கு. பால்கோவா மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னடா பால்கோவா கொடுத்துருக்கீங்க எனக்கு. பால்கோவா மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ போய் குடிச்சிட்டு வந்துட்டீங்க ஹார்லிக்ஸ். வரப்போ ஹார்லிக்ஸ். இப்போ வேர்க்குது, வெதிர் வெயிலுக்கு நின்று ஹார்லிக்ஸ் குடிச்சா சூடா. சரியா லூசுங்க நீங்க. டீ குடிச்சிட்டு வந்துட்டீங்க. சரி அப்படியே கிளம்புவோமா? நீ என்னடா ஹார்லிக்ஸ் அவுச்ச? நேரா போகணும். நேராவா? ஆமாங்க. ரெண்டாவது தானே திரும்பணும். எஸ். இங்க பார்த்தீங்களா புளியங்காய், புளியம்பழம். வெளியில நின்று வீடியோலாம் பேச முடியாது. வெயில் அடிக்குதா, மூஞ்சியே தெரியாது. அதனால தான் காருக்குள்ள ஏறிட்டே பேசுறோம். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இந்த ஆஸ்பெக்ட் ஒன்று எனக்கு வேணாம். எனக்கு கொஞ்சம் ஒரு பிடி. இது உப்பு இருக்கா? உப்பு மசாலா பொடியெல்லாம் கொண்டு வந்திருக்கேவா, எடுத்துக்கோ. இது எதுக்கு நீ ஓட்டுக்குள்ள இருக்கிறத எதுக்கு நீ டிஷ்யூ வச்சு துடைக்கணும்? இது ரொம்ப ஹைஜீனா இருக்கும். ஏன்னா ஓட்டுக்குள்ள இருக்கு, இதுல என்ன அழுக்கு வந்துடும். பாக்கி வச்சு வருது. இனிக்குதா? லைட்டாக உப்பு இருந்தால் சூப்பராக இருக்கும். உப்பு சாப்பிட்டா இனிக்குதா புளிக்குதா? இனிக்குது. சூப்பரா இருக்கு. நந்தா
அதை குடும்பம் கொஞ்சம் அதெல்லாம் கொடுக்க முடியாது எப்படா தண்ணி போய் கடல்ல கலக்க போகுது போல இந்த பக்கம் சாப்பிட்டு வர வழியில குளிக்கிறதுக்கு ஆத்துல தண்ணி போது குளிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் போய் புத்தி எங்க போது வருங்க, எங்க வந்தாலும் குளிக்க போலாமா அப்படின்னு தான் கேக்குறாங்க. தண்ணி பாக்குறது இல்லையில அவங்க. தேனி நாங்கெல்லாம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. மணி 10:40 ஆச்சு. மதியம் வந்து 3:45 வந்து போனதை பார்த்துருப்பீங்க. இதே வீடியோவில் தான் 3:45 போகிறப்ப இந்த இதை காட்டினேன். அப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே அனலாக கொதிக்கிறப்பையும் போய் சூடாக ஹார்லிக்ஸு பூஸ்ட்டுன்னு குடிச்சிட்டு வந்தோம். இப்போ மணி 10:40க்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். திருநெல்வேலியில் சாப்பிட்டோம், அந்த அளவுக்கு பிடிக்கல, நல்லாவே இல்லை திருநெல்வேலியில். சரி ஏன்னா ருசி அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேலேருந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே போனோம்னா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி நல்லா இருக்கும் போல், நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அந்தளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை டேஸ்ட்டு அந்தளவுக்கு. பேர் வந்து ருசி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. சரி அது வந்து யாருக்குமே அது செட் ஆகலை. பரோட்டாவும் இந்த குட்டி குட்டியாக காயின் பரோட்டா மாதிரி இருந்துச்சு. அதுக்கு குழம்பு எதுவுமே செட் ஆகலை. நாங்கள் நாட்டுக்கோழி பீஃப் கறி அப்புறமா தந்தூரி வாங்கினோம். எதுவுமே சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சரி யாருமே சரியாக சாப்பிடல பசங்க யாருமே. அப்புறமா என்னென்னா நாங்கள் ஒரு பாக்ஸில் லெமன் சாதம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வந்த ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அதை நானும் அஸ்மாவும் இடையில நின்று ஒரு கட்டிட்டு அப்படியே வந்தோம். இவங்க 2 பேரும் டீ குடிக்கிறேன்னு சொன்னாங்க, சிவாவும் அஸ்மாவுக்கும். அப்புறமா நாங்களும் போயிட்டு அதை எப்படி அவங்க குடித்தா நம்ம குடிக்க வருமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பூஸ்ட்டு 2 பேரும் ஹார்லிக்ஸ் குடித்தோம். கடைக்கு வந்து குடித்தோம். நல்லா திக்காக தான் இருந்துச்சு. இது நான் ஹார்லிக்ஸ் வெளியில எல்லாம் வந்து இந்த மாதிரி பால் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன். என்னன்னா நம்ம கோயம்புத்தூரில் அரசுபுரத்தில் போய் ஒரு டீ கடையில் ஹார்லிக்ஸ் குடிச்சு பழகிட்டேன். அதனால ஒரு நாள் குடிக்கவும் எனக்கு அது பிடிச்சி போச்சு. சரி வேறு கடையில் குடிச்சு பார்க்கலான்னா அப்புறம் இங்கே அந்த கடையில் குடிப்பேன். அப்புறமா இங்கே வந்து குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அஸ்மா ட்ரை பண்ண மதியம். சரி நல்லா இருக்குன்னு சொல்லவும் சரி நம்மளும் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சேன். நல்லா தான் இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது திருநெல்வேலி மட்டும் இல்லை, இந்த பக்கம் போனீங்கன்னா திருச்செந்தூருக்கு மெயினாக இது வழி தான் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அப்போ போகிறப்பெல்லாம் நீங்கள் கிருஷ்ணா பண்ணைப்பால் டீ கடையில் பேக்கரியில் யாரெல்லாம் டீ காஃபி எல்லாம் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக கன்னியாகுமரி போகிறப்ப ஒரு டைம் குடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சிவாங்க கூட வந்து திருச்செந்தூர் வந்தப்போ ஒரு டைம் குடிச்சிருக்கோம். இப்போ ஒரு டைம் 3 டைம் வந்து நாங்கள் இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஏன்னா இது நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடை நைட் வரைக்கும் இருக்கும். நாங்கள் 1:30க்கு ரிட்டன் திரும்பி போகிறப்ப கூட இங்கே பால் டீ எல்லாம் குடிச்சிட்டு போயிருக்கோம். அப்போவும் நல்லா இருந்துச்சு. கோவில்பட்டின்னு நினைக்கிறேன், இது கோவில்பட்டின்னு நினைக்கிறேன், அந்த ஊரில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கடையில் குடிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது இல்லை உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்லிக்ஸ் நல்லா இருந்துச்சு. டீ காஃபி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஹார்லிக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதனால நீங்கள் வந்து ஹார்லிக்ஸை ட்ரை பண்ணுங்கள் சரியா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா மதுரையில் சித்திரை திருவிழா நடக்குது இல்லையா. சித்திரை 1லேருந்து அந்த மாதம் சித்திரை மாதம் ஃபுல்லாக எங்கள் சித்திரை திருவிழா நடக்கும் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு வேளை மதுரைக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கேயும் போய் உங்களுக்கு காட்டுறேன். மதுரைக்குள்ளே போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டின்னர் வந்து சரியாக சாப்பிடல, அதனால மதுரைக்குள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மதுரைக்குள்ளே போனோம் அப்படின்னா மதுரையில் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் சரியா. இப்போ நம்ம கிளம்பலாம். போர்டு கூட இல்லை மதுரை அங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா இது போல கோயம்புத்தூர். நேராக பஸ் ஸ்டாண்டு போட முடியாது. என்ன பண்ணுறது? ஆட்டில் வலிக்கிறது ஒரு பஸ் ஸ்டாண்டு. இந்த இருக்குப்பா தூங்கானகரம் இட்லி இதில் தான் இறக்குனாங்க எங்களை. இறக்கி இங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி மாட்டுதான் ஏறி போனோமா நாங்கள் கோவில்பட்டி போகிறதுக்கு. மணி பார்த்தீங்கன்னா 1:45 ஆயிடுச்சு. 1:45க்கு என்னமா டிராஃபிக் தெரியுமா மதுரை பைபாஸ்ல. கொளிஞ்சாம்பட்டி டோல், இது கொளிஞ்சாம்பட்டி டோல் கேட்டது. அவ்வளோ டிராஃபிக். நாங்கள் டீ கடையில் டீ குடிக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியா அவ்வளவு கூட்டம், பயங்கர கூட்டம். டோல்லாம் லைனில் நிற்கிது. அப்புறம் கோயில்பட்டி கிட்ட அப்படிதான் நாங்கள் வர்றப்ப ரொம்ப நேரமாக டிராஃபிக்லேயே வந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அவ்வளோ டிராஃபிக் பாருங்க. ஏன் தெரியல இவ்வளோ டிராஃபிக். ஒரு வேளை இந்த லீவெல்லாம் விட்டுட்டாங்க இல்லையா, அதனால எல்லாரும் வெளியில் சுற்றிட்டு
அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நல்லா இருக்கு. அப்படியே ஒரு ஏதோ ஒரு இப்பதான் 8 மணி போல அந்த மாதிரி இருக்கு. டிராபிக் டிராவல் எல்லாமே. பேக்கரி முதல் கொண்டு பேக்கரி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் திறந்து வச்சுட்டு ரைட் சைடுல